இப்ப நான் சொல்ல போற கதையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. லைஃப்ல எப்பவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ண முடியும். என் பேர் ராமச்சந்திரன். எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான். அதான் செகண்ட் தாட். எனக்கு பிடிக்காதவங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணி அதை ஒண்ணு சேர்த்து நான் ஒரு உருவம் செஞ்சு வச்சிருக்கேன். அவனுக்கு நம்பியார்னு பேரு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். சரக்கு உள்ள போயிடுச்சுல, இனிமே நம்ம வாய்ஸ் தான். ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்க போடு. பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சியில நல்லா ஒரு பஞ்சர் போடு. போட போற நம்ம ஏரியால காஞ்சி போன ரஸ்கியும் பொறையும் பார்த்து பார்த்து இப்ப என்னடா பக்காவா ஒரு பர்கர் தொக்க மாட்டிக்கிச்சு. உங்க அச்சனுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு ஓகேவா? இனிமே எனக்கு வேண்டாம். ஈஸியா உஷாரான பொண்ணும் இன்டர்வியூல வாங்கின கோனைஸும் ஒண்ணு. கிடைச்ச உடனே டேஸ்ட் பண்ணிடணும், இல்ல வேஸ்ட் ஆயிடும். That's my true love. தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே. நீ வரமாட்டாய் என ஒருவன் சொன்னான், மானத்தை வாங்காதே. சூப்பர் வாய்ஸ். ட்ரெயின்ல போய் பாடினா செம்ம கலெக்ஷன் கிடைக்கும். உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய். நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை. இதெல்லாம் நம்ப சொல்றியா? எனக்கு உங்களை பிடிக்கல. பொண்ணுங்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சதா கடவுள் அவங்களுக்கு தாடி 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 கொடுக்கல. 4 நாள்ல உஷாரான லவ்வும் 400 ரூபான்னு சந்தையில விற்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதுடா. நமக்குள்ள இருக்க நம்பியார கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் தான். கெட்ட பையன்டா நானு.